அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பேச வந்திருக்கிற ஒரு விடயம் மிக 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 மாறுபட்ட ஒரு புதுமையான விடயம். எங்களில் நிறைய பேருக்கு நடிக்க பிடிக்கும், சில பேருக்கு பாட பிடிக்கும், சில பேருக்கு ஆட பிடிக்கும். அதே போல குறிப்பிட்ட சில பேருக்கு ஸ்டாண்டப் காமெடி என்றது பிடிக்கும். அதாவது ஒரு இடத்தில் நின்று கொண்டு தனக்கு முன்னுக்கு இருக்கிறவர்களை சிரிக்க வைப்பது ஒரு மிக கடினமான வேலைதான். ஆனால் அப்படியான கலைஞர்களுக்கான மேடைகள் புலம்பெயர் நாடுகள்ல இருக்குதான்னு சொன்னால், அதாவது முக்கியமாக தமிழர்களுக்கு இருக்குதான்னு சொன்னால் இப்பொழுது மெல்ல மெல்லமாக அமைந்து வந்து கொண்டு இருக்குது என்று பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே போல பாரிஸ் மண்ணில் இப்படியான ஸ்டாண்டப் காமெடி செய்கிறவர்களுக்கான ஒரு மேடையை அமைத்து கொடுக்கிறார்கள். காலம் சென்ற மனோகா அவர்களுடைய நினைவேந்தலில் இந்த ஸ்டாண்டப் காமெடி நடக்க இருக்குது. அப்போ ஸ்டாண்டப் காமெடியை பார்க்க வாங்கொண்டு நான் உங்களை அழைக்கல, இந்த ஸ்டாண்டப் காமெடியில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கோ என்று சொல்லித்தான் அன்புடன் உங்களை அழைக்கிறேன். அதாவது இது வேற கலைஞர்களை கொண்டு மேடையில் ஏற்றி நீங்கள் பார்வையாளர்களாக வந்திருக்க சொல்லி கேட்காமல் நீங்களே கலைஞர்களாக மேடையில் வந்து செய்யுங்கோ என்ற ஒரு அழைப்பை தான் நான் விடுறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஆன விடயத்தை ஒரு காணொளி செய்து அந்த காணொலியை 28 ஏப்ரல் மாதத்துக்கு முதலே மின்னஞ்சல்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ அதில் போடப்பட்டிருக்க நம்பரில் மின்னஞ்சல்லையோ வாட்ஸ்அப்லையோ நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள தேர்வு செய்யப்பட்டு 7 நகைச்சுவை கலைஞர்களை அந்த மனோகாவுடைய நிகழ்வில் மேடையேற்றப்படும். மனோகாவின் நிகழ்வு எப்போ நடைபெறும் என்ற கேள்வி உங்களுக்குள்ள தோன்றுதெல்லாம் 13 ஜூன் மாதம் 2026 மனோகாண்ட அந்த நினைவேந்தல்ல தான் இந்த நிகழ்வு நடக்க போகுது. அப்ப நீங்கள் அதற்கு முதலே இந்த காணொலியை நீங்கள் பதிவு செய்து வாட்ஸ்அப்லயோ மின்னஞ்சல்லையோ அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அதுல அவர்கள் தேர்வு செய்வார்கள். இப்ப நிறைய பேர் வந்ததுன்னு சொன்னா நிறைய பேரை மேடையில ஏற்ற நேரம் காணாது என்பதன் காரணமாக 7 பேரை அதுல தெரிவு செய்து அதுல மேடையில ஏற்றுவார்கள். இது எங்களுக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமா இருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு இது ஒரு அழகான சந்தர்ப்பமா இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டப் காமெடி செய்யற நிறைய பேர் எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் எங்களோட கலந்துரையாடும் பொழுதெல்லாம் மிக அழகாக நகைச்சுவையாக பேசுவார்கள். பல பேர் பேசி நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறேன். யாரையும் கேலி பண்ணாமல் யாரையும் கிண்டல் செய்யாமல், ஆனால் மிக அருமையான நகைச்சுவை வடிவத்தில் பேசியிருக்கிறத நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஆகா, அருமையா இருக்குது என்றெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அப்படியான கலைஞர்கள் எங்கேயாவது மறைஞ்சிருந்தா ஓடி வாங்கும். உங்களுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு விடயங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 16 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் மட்டும் போதும். 16 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் என்று சொன்னால் நீங்கள் 60, 70 வயது, 80, 90 வயதானவர்கள் கூட இதில் கலந்து கொள்ளலாம். இதில் வயது கட்டுப்பாடு இல்லை. ஆரம்ப நிலை 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அடுத்ததாக 10 நிமிடம் அந்த உங்களுடைய காணொளி, அதாவது உங்களுடைய நகைச்சுவை பகுதி இருக்கணும். ஆகவே இது ரெண்டும் தான் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் இந்த காணொலியை அனுப்பும் பொழுது உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இப்படியான விடயங்களை நீங்கள் சேர்த்து அனுப்பணும். நான் அந்த விவரங்கள் எல்லாம் மேலே அனுப்புகிறேன். நீங்கள் அதை வாசிங்கோ. மேலேயும் கீழையும் இதுக்கான விவரங்களை போட்டு விடுறேன். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அடுத்த முறை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வேற ஒரு ஆக்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட உங்களுடைய அருமையான கலைஞர்களுடைய செயல்பாட்டால் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஆகவே மிக வேகமாக உங்களுடைய கலைத்திறனை வெளியில கொண்டு வாங்கோ. உங்களை மேடையில் பார்க்க நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். மேடையில் சந்திக்கும் வரை வணக்கம்.